அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய தூணான சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா திமுக கட்சியிடம் நேரடியாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது என்னென்ன அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். மதுரையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மதுரையின் அடையாளமாக எத்தனையோ எமது முன்னோர்கள் இருக்க ஜல்லிக்கட்டுக்கு சம்பந்தமே இல்லாத கலைஞர் பெயரை எதற்காக சூட்ட வேண்டும்? ஜல்லிக்கட்டுக்கும் கலைஞருக்கும் என்ன சம்பந்தம்? கலைஞரின் உயிரிழப்பில் வந்த நீதியில் எதுவும் கட்டப்பட்டு உள்ளதா? திராவிட விளம்பர அரசியலுக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய தூணான சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல திமுக கட்சிக்கு நேரடியாக கேள்வி எழுப்பியிருக்காரு. தற்போது சாட்டை வலையொலி நம்பர் 1 யூடியூப் சேனலாக மாறி இருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ் தேசிய ஊடகங்களோட ஒப்பிடாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட ஊடகத்தை வச்சு பார்க்கும்போது தமிழ் தேசிய ஊடகமான சாட்டை தான் பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஃபாலோவர்ஸ் வர வச்சிருக்கு. இதுக்கு ரொம்பவே பெருமை வாய்ந்த ஒரு நபர் சாட்டை துரைமுருகன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெறும் நாம் தமிழ் கட்சி அப்படின்னு இல்லாம சமூகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே கேள்வி எழுப்பிய ஒரே காரணம் தான் தமிழ் மக்கள் மத்தியில சாட்டை துரைமுருகனுக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி கிடைச்சிருக்கு. ஒரு தருணத்துல எல்லாம் கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிய போது கூட சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா பல நேர்காணல்கள்ல அண்ணன் சீமான் அவர்களுக்காக தான் என்னுடைய இறுதி மூச்சு வரை நான் பேசுவேன் அப்படின்னும் எத்தனையோ கட்சிகள் அவரை வேலை பேசியிருக்க விஷயத்தை கூட ரொம்ப வெளிப்படையாக சாட்டை துரைமுருகன் சொல்லியிருந்தாரு. இந்த அளவுக்கு சீமானுக்கு விசுவாசியாக இருக்க ஒரு காரணம் தான் சாட்டை துரைமுருகன் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையை உண்டு பண்ணிருக்கு. இப்படி சாட்டை துரைமுருகன் தொடர்ச்சியாக சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே கேள்வி எழுப்புற ஒரு காரணத்தினால அனைத்து தரப்பு மக்களாலும் ரசிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காரு. தற்போது சாட்டை துரைமுருகன் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி ரொம்பவே நியாயமானது அப்படின்னு அவருடைய பதிவுக்கு கீழே கமெண்ட்ஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெறும் நாம் தமிழ் கட்சி உறவுகளை தாண்டி சாதாரண பொதுமக்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு சாட்டை துரைமுருகன் கேட்கிற கேள்வி கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு விளம்பர அரசியல் பண்றதுக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்ற அளவுக்கு திமுக கட்சி பாத்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே கேளம்பாக்கத்தில் கட்டப்பட்டு வந்துட்டு இருக்க புதிய பேருந்துக்கு கூட பாத்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து அப்படின்னு தான் பெயர் வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு வெறும் விளம்பர அரசியல் மட்டுமே திமுக கட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்க காரணத்தால மக்கள் அனைவருமே ரொம்ப கடுப்பாகி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி திமுக பண்ற விளம்பர அரசியல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.